வருஷம் 1980. பில்லா திரைப்படம். பிரபல இயக்குனர் ஆர். கிருஷ்ணமூர்த்தி இயக்கம். ரஜினிகாந்துக்கு ரெட்டை வேடம். நாட்டுக்குள்ளே என்னை பற்றி என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு பாடல் இருக்குது. அந்த படப்பிடிப்பின் போது நடந்தது ஒரு சுவாரஸ்யமான சம்பவம். கடைசியாக ஒரு கடற்கரை ஓரத்தில் பாடலின் நடன காட்சி எடுத்துக்கொண்டிருந்த போது கூட்டத்திலிருந்து ஒரு குரல், "பரவாயில்லையே, பைத்தியம் நல்லா ஆடுதே." இந்த வார்த்தையை கேட்டதும் படக்குழுவினர் சற்றே நிலை குலைந்தார்கள். உடனே ஆச்சி மனோரமா ஷூட்டிங்கை நிறுத்தினாங்க. சொன்ன அந்த நபரின் சட்டையை பிடித்து கொண்டு திட்ட ஆரம்பித்து விட்டார். "ஏய், வாடா இங்க, வாடா இங்க, யாருடா பைத்தியம், இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணிகிட்டு இருக்கோம், இப்படி பேசுகிற நீ?" என்று சொல்லி, "இவனை முதல்ல இங்கிருந்து அனுப்புங்க, அப்போ தான் ஷூட்டிங் நடக்கும்" என்று ஆவேசமாக பேசினாராம். உடனே ரஜினிகாந்த் நெஞ்சம் நெகிழ்ந்து ஆச்சியை அரவணைத்து கை கொடுத்தார். பின்னர் சொன்னார், "1000 தடவை நீங்கள் அடித்தா கூட நான் எடுத்துப்பேன். நீங்கள் வாழற வரைக்கும் மன நிம்மதியோடு ஆரோக்கியமான உடம்போடு நடிச்சுக்கிட்டே இருக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன்" என்றார். மனோரமா சந்திக்காத போராட்டங்களா தன்னுடைய வாழ்க்கையில் துணிச்சலான முடிவுகளை எடுத்தார். சிங்கிள் பேரண்டாக தன்னுடைய குழந்தையை வளர்த்தார். மனம் தளராமல் முன்னேறினார். துணிச்சலுக்கு இந்த ஒரு செயலே போதும்.